வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் வந்து லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு, ஒரு டிப்ஸும் சேர்த்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்று கன்ஃபெஷன் ரூமுக்கு நந்தினி அழைக்கப்பட்டார். அங்கே போனதுக்கப்புறம் திரும்ப வரல அப்படின்னோடனே மோஸ்ட் ஆஃப் த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் வந்து கண்டிப்பாக அவங்க வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. ஸோ பார்வதி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆளக்கானோன்னு அவங்க தான் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட் ஸ்டில் அங்கே உள்ள நடந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயந்து போய் தான் இருந்தாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க உள்ளே போனாங்க அப்படின்னா வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டி எல்லாருக்கிட்டையும் இருந்தது. நைட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். எதுவும் வந்து அனௌன்ஸ் பண்ணல பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸுக்கு. ஸோ இன்றைக்கி லிவிங் ஏரியாவுக்கு வந்து கூப்பிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறாங்க அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. பட் இது வந்து யாருக்குமே ஷாக்கிங்காக இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்வேன். ஏன்னா எல்லாரும் வந்து ஆல்ரெடி டிசைடட் லைக் ஷி வில் நாட் கம் பேக். ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கும் நல்லது அப்படின்ற மாதிரியும் வந்து கனி அந்தன் பார்வதி எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணதை நம்ம பார்த்துருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோஸில். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட், இந்த பர்டிகுலர் எலிமினேஷன் உங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவு உங்கள் கேமை எந்த அளவுக்கு வந்து பாதிக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு டிப்ஸும் வந்து கொடுக்குறாரு. ஸோ அவங்க வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க. எதனால் எலிமினேட் ஆனாங்க அப்படின்னு பார்த்தா, எல்லாரும் கண்டென்ட்டுக்காக நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க அழுத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. யாருமே வந்து ரியாலிட்டியில் இல்லை, நீங்கள் எல்லோரும் ரியாலிட்டியில் வாங்க, நான் அவங்க கூட இந்த கேமை விளாட்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. மேபி அந்த ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக தான் வந்து அவங்கள வெளியேற்றிருக்காங்களே தவிர்த்து, இன்கேஸ் வேறு ஒரு ரீசனாக இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிக் பாஸ் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்து அவங்கள உள்ளே அனுப்பிச்சிருப்பாங்க. மேபி அவங்க திரும்பவும் இந்த பர்டிகுலர் ரீசனாக சொல்லி திரும்ப உள்ளே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வேறு மாதிரி வந்து முடிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இந்த ஸ்விம்மிங் பூல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக ஆழமாக இருந்துச்சுன்னா நான் இதில் உளுந்து சேர்த்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் நேற்று சொல்லிட்டு இருந்தாங்க நந்தினி. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயம்லாம் வந்து ஒஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல கன்சர்னில் அதை வந்து அவங்கள வந்து வெளியேற்றிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். விச் மீன்ஸ் அவங்களே வாக் அவுட் பண்ணாங்க, அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு எந்த விதத்துலையும் வந்து நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் அவங்க போனது ஓகே, லெட் இட் பி, லைக் அவங்க போய் வெளியே சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றத நினச்சிக்கிட்டு நம்ம வந்து அது உங்களோட கேமை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி நீங்கள் கேமை விளையாடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்ஜாய் யுவர் டே அப்படின்ற மாதிரி சிக்கன்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. மேபி இவங்களை கன்சல்ட் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம் அப்படின்றது என்னோட புரிதல். லைக் மோஸ்ட் ப்ராபப்ளி ஃப்ரைடே ஸ்பெஷல் லஞ்ச், ஸ்பெஷல் திங்ஸ் எல்லாம் வந்து வரும். பட் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைக் அவங்க எலிமினேட் ஆயிருக்காங்க, ஸோ அவங்க வந்து ஒரு விஷயத்தை சொல்லி எலிமினேட் ஆயிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அது இந்த கேமை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நம்ம சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.